ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த குச்சிக்கிழங்கு வச்சு தான் ஒரு சூப்பரான குழா புட்டு செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கேரட் சீவிரமில்ல, அதில் வந்துட்டு நம்ம குச்சிக்கிழங்கு சீவி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு அதை அப்படியே பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சமைக்கும் போதே பாப்பா பார்த்துட்டு என்னவோ அம்மா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாடான்ட்டு பார்த்துட்டு போயிட்டா. ஸோ இப்போ குச்சிக்கிழங்கு நல்லா ட்ரையாக புழிஞ்சு போட்டாச்சு. ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு கிழங்கு மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்க்கும்போது இப்படி உதிரி உதிரியாக வரணும். அதே சமயம் இப்படி பிடிக்கும் போது பிடிக்க வரணும். இதுதான் வந்துட்டு கரெக்டான அளவு. இப்போ வந்துட்டு நம்ம அரிசி மாவு வந்து கம்மியாக இருக்கும், கிழங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழா புட்டு தட்டு போட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பூ, அடுத்தது வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு, அடுத்து தேங்காய் பூ, அடுத்தது மாவு, அடுத்தது லாஸ்ட்டாக தேங்காய் பூ. இது போட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே நம்ம குழா புட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கோம். அதில் சொருவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோமா நம்மளோட குழா புட்டு சூப்பராக அப்படியே கம ரெடி ஆகிடுச்சு. மேலாக்க நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புட்டு மேக்கர் இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். ஸோ ட்ரை பண்ணி